நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விகே கேமிங். இன்றைக்கி நம்ம கிராணி ஒன் டாப் பண்ண போகிறோம். நம்ம வந்து கார் எஸ்கேப் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டே 1. இந்த புக்கு இருக்குல்லங்க, இந்த புக்கு வந்து இந்த ரூம் கடிச்சு போகிறோம். இந்த ரூம் கடிச்சோம்னா இது பண்ண போட்டோம். இதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டோன்னா புக்கை வச்சா அந்த கிளவி வந்து இங்கே வரோம். இங்கே வந்து வாய்க்குள்ளே இருந்து ஒரு கீ விழும், ஸ்பைடர் கீ. அந்த கீ எடுத்து போனால் அண்டர் கிரவுண்டுக்கு போய் எதாவது பொருள் கிடைக்குதான் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து ஐயோ சவுண்ட் வேறு போட்டேன்னே வருமே, சொட்டை கிளவி சொட்டை வேறு வருமே. வரலங்க சொட்டை கிளவி வரும், இப்போ கண்டிப்பாக வரும், சவுண்டுக்கு வரும். அதுக்குள்ளே நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு ஐயோ வருதுங்க, 7:30 ஆட்டம் வருதுங்க. இதெல்லாம் இப்படி போட்டால் போதுங்க. இந்த சவுண்டுக்கு வந்து இந்த பலகையெல்லாம் அதே உடச்சி விட்டுரும். நம்ம ஹேமரை வச்சு உடைக்க தேவையே இல்லை. இன்னொன்று இருக்குங்க, அந்த காக்கா ரூமில் இருக்கும் இதே மாதிரி. அது வந்து நம்ம ஹேமர் தான் யூஸ் பண்ணி உடைக்கிற மாதிரி வரும். அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணி விட்டுடுச்சு கிளவி. ஐயோ இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எப்படியோ பார்க்கல. கிளவி வந்துட போகுது. நம்ம அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க, அண்டர் கிரவுண்டை கண்டோம். அண்டர் கிரவுண்டை திறந்து விட்டுருலாம், அவ்வளோதான். வா, கன் பார்க் கிடச்சிடுச்சுங்க. அதான் கீழே குதிச்சிடணும். கீழே குடிச்சிட்டு இந்த சைடு தான் வெப்பன் கீ இருக்குங்க. சூப்பருங்க, வெப்பன் கீ கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த வெப்பன் கீயை போய் நான் இங்கே போட்டுடலாம். இந்த கார் ரூமில், கார் கேரேஜில் போட்டுட்டு இந்த சவுண்டுக்கு எப்படினாலும் போயிடுச்சு. அந்த சைடு பயமாக இருக்கு, பயமாக இருக்குங்க. வந்துருப்போது இந்த சைடு எதாவது இருக்கா பார்க்கலாம். அது எப்படியோ பார்க்கலங்க, பார்த்துச்சின்னா அவ்வளோதான். அவங்க இந்த 2ஆம் நம்பர் எதுக்குன்னா ஷார்ட் கன் பார்க் கிடச்சிடுச்சுங்க. டார்கெட் பண்ணுறீங்கள சொல்கிறோம்ல, அந்த பார்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்தாங்க நினைக்கிறேன் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வரும். இது மட்டும் போகுது. அப்படியே நம்ம சைட்லன்ட்டு அப்படியே போயிடலாம். அது அந்த சைடு போகுது, அப்படியே நாம் இந்த சைடு போயிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ வந்து இதில் போனோன்னா ஒரு லிஃப்ட் மாதிரி மேலே போனோன்னா 2 பாக்ஸ் இருக்கும். இது மட்டும் கரெக்டாக ஓப்பன் பண்ணோன்னா பட்டுன்னு அடிக்கும், டம்முன்னு அடிச்சிடலாம். அப்புறமேட்டு நம்ம எலிமினேட்டட் ஆகிடும். டே 2லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நம்பர் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா கரெக்டாக இந்த நம்பர் கூட பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரூமுக்கு போகணும்லங்க, அங்கே தான் அந்த நம்பரை பார்த்தேன், அதனால தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஐயோ வருதுங்க, எவ்வளோ பார்க்கும் கண்டுபிடிச்சிருக்குங்க, எல்லா பார்க்கும் கண்டுபிடிச்சிருக்கு. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இதெல்லாம் 8 கார்டு போச்சா இருக்குங்க, ஸ்பீடாக வேறு வந்துருக்குங்க. இதை வேறு சமாளிக்கிறது வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வளர்றது பிடிச்சிருந்தா ப்ளூ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வளர்றது பிடிக்கலனா ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்துருக்கீங்க, இது எந்த கண்ட்ரியிலேருந்து பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மழை வருதுங்க, உங்கள் ஊரில் மழை வந்துச்சான்றத. ஐயோ சாமி, இல்லை நானே பயந்துட்டேங்க, திடீர்னு வந்துடுச்சு. ஐயோ போய் தொலை பார்க்கல. அந்த சைடு போயிடுச்சு, அப்படியே நம்ம இந்த சைடு போயிடும். தருங்க இதுகிட்டேருந்து வேற மாட்டேங்குது. அதான் ஃபஸ்ட்டு பழகாச்சு வந்து பிடிச்சிடும், வண்டி பிடிச்சிடும், வெப்பன்லாம் நம்ம பிடிச்சிடும். பிடிச்சிடும். நம்ம வந்து மேலே இருக்கிறோம், இந்த டிஃபன் சாப்பிடுவாங்கள்ல, அந்த டேபிள் பக்கத்தில் ஒரு பீரோ ஆட்டம் இருக்கும்ல, ட்ராவாட்டம், அங்கே பார்த்தேங்க. அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாம். இதுவும் எடுத்துக்கலாம், இதுக்கும் இது முன்னே எடுத்து போகலாம். இது வந்து ஸ்பெஷல் கீ. இந்த ஜாடியே ஓப்பன் பண்ணி, ஐயோ சாமி அடிச்சிடுச்சிங்க. எஸ்கேப் ஆகிருப்பாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆகிருப்பேன். திடீர்னு சொட்டக்கலை வந்துடுச்சு, எப்படின்னே தெரில. இது வந்து எடுக்கணும், அந்த பூஜாடியை எடுத்து போட்டோம்ல, கூட உடச்சி விட்டுடுச்சுல, அது பக்கத்துலேயே ஒரு டோர் மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் ஒரு சர்க்கிளில் ஒரு இது மாதிரி இருந்துச்சுல, அந்த இதுதான். அந்த இதில் வச்சோன்னா ஓப்பன் ஆகும், மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும். இவ்வளோ கொடூரமாலாம் இருக்காது, ஒரு கிளவி இருந்துச்சுல, அவ்வளோ சீசனாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். பாருங்கள், சொட்டை கிளவி ட்ராப்லாம் வச்சுட்டு போயிருக்கு. நான் ஒரு அறிவாளித்தனம், அவ்வளோதான். ஐயோ வேறு வரமாட்ட போட்டுடலாம். போட்டால் அந்த சண்டுக்கு அங்கே போயிடும், அங்கே வராது. ஆனால் அப்படியே இந்த கப்பனுக்கு எடுத்துக்கிட்டு மேலே போயிடும். மேலே போனோன்னா வரலன்னு தான் நினைக்கிறேன். சவுண்டு வேறு கண்டிப்பாக வரும். ரவி இதுவும் ரொம்ப கார் டிக்கியில் ஏதாவது வச்சுருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். டோர் எஸ்கேப் யூஸ்ஃபுல்லான பொருள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ அந்த சைடு போதா, நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வருவேன், முன்னாடி போனால் நான் பின்னாடி வருவேன், அந்த மாதிரி தாங்க. கேள்வி ட்ராப் வச்சு பார்த்தோம் முதல்லையே. இதுவும் எடுத்துக்கலாம், ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும்லங்க, அதுக்கு எடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எடுத்துக்கணும். இது வந்து இன்னொன்றுத்துக்கு யூஸ் தான், மேலேயே போட்டுடலாம். இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டு இப்போ இது ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுட சொட்டக்கில் இதுவும் எடுத்துடலாம். இது குறி வச்சு கரெக்டாக அடிக்கலாம். இது யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை. இந்த சைடு ஒன்று வச்சுருக்கோம், சேஃப் ட்ராப் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து கட்டிங் பிளேயர் முன்னே கண்டுபிடிக்கலாம். கட்டிங் பிளேயர் எங்கே வச்சுருக்குன்னு தெரில. சொட்டக்கில் பிரிட்ஜ் கேனக், இதுவும் பிரிட்ஜ் கேனக்குன்னு சொல்கிற மாதிரிங்க, வீல் கேனக். இது வந்து எது இருக்குன்னா, இந்த இது கூட துரத்திக்கிட்டு இருந்துச்சுல, அந்த ஸ்பைடர் கழுவி கூட ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சோம்ல, ஒரு சர்க்கிளில் ஒரு மரத்தில் செதுக்கி வச்ச மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சுடா, அந்த இதில் வச்சோன்னா ஓப்பன் ஆகும். ஒரு இது மாதிரி அதில் வச்சோன்னா
ஓப்பன் ஆகும். இந்த கேட்டு மாதிரி போட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு இப்போ இது அடியில் போய் சண்டே இப்போ மட்டும் அவங்க அடி வாங்கிட்டீங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கும். அது கட்டிக்கிட்டு தான் கஷ்டமாக போகும். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இல்லைங்க அது இங்கே தாங்க நான் சொன்னேன். இதுதாங்க நான் சொன்னேன். கேட் ஓப்பன் பண்ணி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து அந்த கிணறு இருக்குங்க, அந்த கிணறுல போய் ஃபிட் பண்ணோன்னா அந்த கிணத்துல வந்து ஹேமரோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தெரியல, போய் பார்க்கணும். இதுவும் கொஞ்சம் லாங்காக தான் போவோம். முன்னாடி இந்த கார் எஸ்கேப் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் இதே மாதிரியாக தான் இருக்கும், லாங்காக போவோம் வீடியோ. அதே மாதிரி தான் வீடியோ மடிப்போங்க. இது வந்து இந்த சைடு போனோம்னா அந்த கிணறு இருக்கிற வால் இருக்கிற இடத்துக்கு போகலாம். வால் வெல்லுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதாங்க அதை சொன்னேன். இங்கே வச்சோம்னா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் சொல்கிற பாருங்க, இது இந்த மாதிரி கை வச்சுட்டோம்னா இது தானாக சுத்தம். சுற்றி விட தேவையில்லை. இது சும்மா கை மட்டும் வச்சோன்னா அது தானாக சுத்தம். இது போடக்குங்க சொட்டை கழுவி ஒழிஞ்சிக்கணும். ஐயோ பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி வருது. அடியில் போய் அரைஞ்சிக்கணும். வராதுன்னா வணக்கம். இந்த சைடு சவுண்டு போட்டுக்கலாம், அது அந்த சைடு போடுறோம், நம்ம இந்த சைடு போடுறோம். சொட்டைகள் சொன்ன மாதிரியே பாருங்க. டோரை ஓப்பன் பண்ணி கிச்சனுக்குள்ளார அந்த டைனிங் டேபிளுக்குள்ள அங்கே போகுது கிளவி. இப்போ வந்து நம்ம அந்த தலை வெட்டுற மிஷினுக்குள்ள இதுதாங்க சொன்னேன். இது எதுக்குன்னா இங்கே மேலே வச்சோன்னா ஃப்ரான்ஸ் தாங்க இதை கண்டுபிடிச்சாங்களே இந்த தலை வெட்டுற மிஷினை. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தலை வெட்டுற மிஷின் ஐயோ சொட்டலை சொட்டக்கிழவி. நான் இங்கே தான் இருக்கேன். அங்கே போட்டோம் சவுண்டு போட்டால் இங்கே வரும். நம்ம அப்படியே இந்த சைடு போய் அவ்வளோதான். சவுண்டு வேறு உண்மையாக சொல்கிறது. ஐயோ சொன்ன மாதிரியே பாருங்க வருதுங்க. நிறையா பேர்த்துக்கு தெரியாது, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாது. வெளிதாங்க நின்றுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க ஷார்ட்டாக போயிடுச்சு. நம்ம அப்படியே கீழே மேலே அப்படியே பார்த்துட்டு சொட்டை கிளவி வா கீழே தானே வர, வா கதையை நீ முடிக்கிறேன். சொட்டை கிளவி இதுவான ஷார்ட்கன் எடுத்த இங்கே தான் இருக்கா. இங்கே எதுவும் இல்லை. கண்ணை கீழே போட்டால் கண்டிப்பாக சவுண்டு வரும். கீழே சொட்டை அந்த டைமை பார்த்து கரெக்டாக சுட்டிடலாம். கரெக்டாக சுட்டு தள்ளிடலாம் அந்த கிளவி.
கிளவி சீமாவா சொட்டை வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க செத்து போச்சுங்க சொட்டை கிளவி. இதெல்லாம் வந்து இங்கே போட்டுருவாங்க, தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்தலாம். ஐயோ சொட்டை கிளவி வேறு ஏன் தெரியுமாங்க நான் பயப்படுறேன். இது ஒரு நாள் அப்படி தாங்க இது வந்து செத்து போச்சு. நான் சுட்டு தள்ளிட்டேன், காலை பிடிச்சி கடிச்சு விட்டுருச்சுங்க. நான் திரும்ப டே 3லேருந்து அடுத்த டேலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. இதை எடுத்துட்ருக்கேன். இதாங்க நான் சொன்னேன், அதுதான் நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உடச்சி விட்டுருணும், இல்லைன்னா அந்த கழுவி பிடிச்சிடணுங்க. எடுத்துடலாம், ஆனால் திடீர்னு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவோம், அதுதான் இதே எடுத்துட்டாங்க பெஸ்ட்டு. இதை வச்சோன்னா இந்த ஸ்பைடர் வந்து சாப்பிடும். இதை வச்சுட்டு தான் இதாங்க இந்த ஸ்பைடர் தாங்க அங்கே பெருசாக இருக்குது ஸ்பைடரு. அவ்வளோதான். இதை வைக்கணும், இங்கே இது பண்ணணும்னா இதை பண்ண இது இன்னொன்றுக்கும் யூஸ் ஆகும் சொல்கிறேன். டோர் எஸ்கேப்பு கார் எஸ்கேப் பண்ணும்போது அப்படி தாங்க நான் உப்புன்னு கீழே விழுட்டேன், பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி விழவே கூடாது, ஆனால் டே கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே வச்சுக்கோங்க. நல்லா பிரச்சனை. இப்போ வந்து அந்த கலையை கொண்டாச்சு, இன்னும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோன்னா ஒரு ரூம் இருக்கும், ரூம்னு சொல்கிறேன் பாருங்க. இதான் இந்த கார் கேரேஜ் போகிற வழியில் தான் வந்தோன்னா அப்படியே லெஃப்ட்டு திரும்பினோன்னா எங்க தேவையே இல்லைங்க. நீங்கள் வந்து நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணலங்க, டோர் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போய் தான் இங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எதாவது இருக்கான்னு. இன்னும் ஓப்பனே பண்ணலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எதுவுமே இங்கே ஒன்று இருக்கும், அந்த ஸ்பைடர் கிளவி அண்டர் கிரவுண்டு இருக்கும்ல, அங்கே ஒன்று இருக்கும் இதே மாதிரி. இந்த சீவர் எஸ்கேப் முன்னாடியே இருக்கும். இதை எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் மாஸ்டர் கீ கிடச்சிச்சின்னா போதும், அதுவும் யூஸ்ஃபுல்லானது தான். இந்த சொட்டை வேறு தொடத்துது, இந்த கருத்துது இல்லை. அப்படியே நம்ம இந்த சைடு போகலாம். அதாங்க கீழே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு இருக்கும், அது வந்து ஏதோ ஒரு கஷ்டமாச்சு தான். இந்த கரெக்டாக இந்த குறி வச்சு கன்னுனா கரெக்டாக குறி வச்சு சுட்டுடலாம். அதே அந்த கிராஸ் போனால் கொஞ்சம் மேலேயே குறி வச்சு இங்கே கரெக்டாக இருக்கும். அடித்தோன்னா கரெக்டாக உடச்சிட்டு இந்த டோரும் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். உள்ளார போய் பார்க்கலாம். அதான் பொருள் தான் இங்கே தான் வச்சுருக்கா. இங்கே வச்சுருக்குங்க. கிடச்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க. அங்கே மட்டும் மாஸ்டர் கீ மட்டும் இருந்துச்சுங்க, நல்லா இருப்பானுங்க. இங்கே கேம் அடித்தாங்க, அவ்வளோதாங்க. ஐயோ நான் வந்து சொல்லலான்னு நினச்சேன். ரொம்ப நேரமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் லைக் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ பண்ணிவிடுங்க. அப்படியே பெல்லையும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து அல்காரிதமாக வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் யூடியூப்பை இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் வீடியோ வரும். நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும் நம்மள்ட, அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்பா அது எப்படியோ பார்க்கலண்டா அந்த ஃபோட்டோ கிளவி பார்க்கல. எங்கே எடுக்கணுங்க அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டான்.
மாஸ்டர் டீ, சொன்ன மாதிரி மாஸ்டர் டீ, சூப்பர். இங்கே பார்க்கலங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, பார்க்கல தோட்டத்துலேயே. கீழே போய் இதை போய் ஓப்பன் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. கண்ணை வச்சு சொட்டு தள்ளிடலாம். அந்த கிளவிய தொல்லையாக இருக்குது. இதோட சவுண்டு போட்டால் வரும், சவுண்டுக்கு வரும் சொட்டை கழுவி. இங்கே புல்லட் எடுத்துக்கலாம், புல்லட் எடுத்துக்கலாம், சேஃப்டி. புல்லட் இல்லைன்னா அது வரும்போது கரெக்டாக எடா எஸ்கேப் ஆகணும் பார்க்குறேன். இது கூட இல்லை, நாம் எஸ்கேப் ஆகிறோம். சாரி. ரெஞ்செலாம் தேவையே இல்லைங்க, எதுக்குங்க கொடுக்குறானுங்க அந்த ரெஞ்செலாம்? எதுவும் இல்லை. அந்த கிளவி மண்டை மாதிரியே இருக்குது. இந்த இது இந்த கிச்சனு மண்டை எப்படி இருக்குமோ 4 முடி தான் இருக்கும். அதையும் பிடிங்க எடுத்துட்டோம்னா முடியே இருக்காது சொட்டை கழுவி. இந்த கார் கீ பார்த்தோம்லங்க, அதை எடுத்துட்டாலும் எடுத்துட்டு வந்து கார் டிக்கியில் ஏதாவது இங்கேயும் அதுவும் இல்லைங்க. இப்போ இந்த கார் கீயை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கேயும் அதுவும் இல்லை. அந்த இது ரிமோட் கண்ட்ரோல் எங்கேயோ பார்த்தேன். திடீர்னு அந்த அடிச்சிட போதுங்க, கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சிடுவோம். ஹேமர் தாங்க தேடிட்டுனா கரெக்டாக இதே கிடச்சிடுச்சு. சூப்பர். அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆக போகிறோம். நீ டோர் எஸ்கேப் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கிளம்பலாம். அவ்வளோதான். சொட்டை கிளவி பாய், நான் போய் தரேன். சொட்டை கிளவி அவ்வளோதாங்க. சொட்டை கிளவி பாய், போயிட்டு வரேன். த ஹெண்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ.